ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2 கோமாளிகள். கோமாளி நம்பர் 1, கோமாளி நம்பர் 2. இந்த 2 கோமாளிகளை பற்றி பல வீடியோஸ் நம்ம சேனலில் பார்த்துருந்தாலும் ஒரு மிக 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 தரமான சம்பவமாக ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். 100% இவங்க கோமாளி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும் விதமாக அந்த வீடியோ அமைந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் ஸ்டில் இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து வருவாங்களான்னு நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக இதுக்கும் முட்டு கொடுத்து பல பேர் எங்கள்கிட்ட சண்டை போட்டாங்க. அவங்க சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு. இந்த 2 கோமாளிகள் சொன்னது கரெக்டாக இல்லைன்னா வேத வசன ஆதாரத்தோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். முதல்ல இந்த 2 கோமாளிகள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துருங்க. ஐயா, யூதாஸ் இயேசுவுக்கு தீமை செய்யலை. ஒரு புறம் நம்ம அந்த தீமையா நினைச்சாலும் இன்னொரு புறத்தில் நல்லதுதான் நினைச்சிருக்கான். கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குல்ல, இந்த வருத்தம் யாருக்கு இருந்துச்சு? யூதாஸுக்கு இருந்து. இயேசு கிறிஸ்துக்கு டாக்ஸ் கட்ட காசு இல்ல. அப்ப நம்மால முடிஞ்ச ஒரு உதவி. அப்ப நமக்கு 30 ரூபா வாங்கி பைக்குள்ள போட்டாச்சு. இந்த பை யாருது? ஐயா, சுமக்கிறது தான் யூதாஸ். பை விடுது இல்ல, பை மினிஸ்ட்ரியினுடைய பை இல்ல. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இவர் தான் அவர் லைட்டா காட்டி கொடுத்துட்டா போதுமே, நம்மள்தான் புஷ்கன் காண போயிருவார்ல. எவ்வளவு மிச்சம்? 30 ரூபா கொடுத்த என்ன நினைப்பான்? காசை கூட பிடிக்க முடியல. நான் காட்டி கொடுத்தேனா இல்லையா? கிளம்பு. சரி, இப்போ அடுத்த கோமாளி. இந்த கோமாளி என்ன சொன்னாருன்னு பாக்குறீங்களா? ஏன்னா யூதாஸ் காரியத் நல்ல அரசியல் படித்தவர். பொலிட்டிக்கல் நாலேஜ் யூதாஸ் காரியத்துக்கு அதிகமாய் உண்டு. அதே போல அரசாங்க அந்த அறிவு அவருக்கு அதிகமாய் உண்டு. அதே போல இந்த வழக்கறிஞர்களுடைய அறிவு அவருக்கு ஜாஸ்தியா இருந்ததுனால தான் எப்படியாவது இயேசுவை காட்டி கொடுத்துடலாம்னா அவர் பெரிய ராஜாவாயிருவாரு. அவருக்கு பின்னாடி நம்ம அமைச்சர்களா இருப்போம், பெரிய பெரிய அதிகாரத்துல இருந்து பின்னாடி போயிடலாங்கிற மைண்ட் செட்டப்போட இருந்தவர் தான் யூதாஸ் காரியத். பாத்தீங்களா? இப்போ நம்ம வீடியோ போட்ட நோக்கமே என்னன்னா, இந்த கோமாளி ஆண்டவர் மறைஞ்சிருவாரு, பணமும் மிச்சம், அவரும் தப்பிச்சிருவாருன்னு சொல்லி யூதாஸ் செஞ்சதா சொன்னா, இந்த கோமாளி ஆண்டவர் ராஜாவா சண்டை போட்டு எருசலேம் ஆண்டுருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் யூதாஸ் காட்டி கொடுத்தான்னு சொன்னா, ஸோ 2 கோமாளியில் எந்த கோமாளி சொன்னது உண்மை அப்படின்றது தான் வீடியோட தீமை. அதை புரிஞ்சிக்காம இப்படி 2 பேரும் வேற வேற மாற்றி பேசியிருக்காங்க. யார் ஆவியானவர் சொன்னது அப்படின்னு 2 பேரும் ஆவியானவர் சொல்கிறது தான் பேசுவாங்க, வேறு எதையுமே பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரில் யார் சரின்றது தான் வீடியோட தீமே. அதாவது ரோஸ்டிங் சேனலில் போட்ட வீடியோட தீம். அதை புரிஞ்சிக்காம யூதாஸ் நல்லவன் தான் தெரியுமா, வல்லவன் தான் தெரியுமான்னு சண்டைக்கு ஏகப்பட்ட பேர். சரி, இந்த வீடியோவில் பதில் பார்க்க போகிறோமான்னா நிச்சயமாக ஆமாம். ஆனால் நம்மளுடைய பதில் அல்ல, வேதத்தின் பதில். வெறுமே பிளெயினாக பைபிள்லேருந்து வசனங்களை மட்டும் படிக்க மட்டும் போகிறேன். சரியா? யோவான் 12:6. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல். யாரு? யூதாஸ். அதாவது இந்த பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றும்போது இதை இத்தனை காசுக்கு விற்றுருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அதுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யோவான் 12:6. அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். இதிலிருந்து இந்த கோமாளி, எந்த கோமாளி? ஜஸ்டின் மோசஸ்ன்ற கோமாளி என்ன சொன்னா, ஆண்டவர் மினிஸ்ட்ரி பண்ணும்போது இவன் ஃபினான்ஸ் மினிஸ்டரான். யார்? யூதாஸ். வசனம் சொல்லுது, அவன் திருடன் ஆனபடினாலும் பணப்பையை சுமந்து கொண்டு அதிலே போட்டதை சுமக்கிறவன் ஆனபடினாலும் இப்படி சொன்னான். அந்த பணப்பையை அவன் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான்? திருடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். யூதாஸ் நல்லவன், நல்ல இன்டென்ஷனில் செஞ்சான். யோவான் 13:27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு, இது எங்கன்னா ஆண்டவர் அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு. அந்த கடைசியாக அவங்க ராபோஜனம் பண்ணாங்க இல்லையா, அந்த சீன். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். சாத்தான் அவனுக்குள் புகுந்துட்டான், அதனால அவன் நல்ல இன்டென்ஷனில் செஞ்சுட்டான் இல்லையா? கோமாளிகள் மற்றும் கோமாளிகளின் துடுப்புகள் சொல்லுங்க. சரி, தீர்க்க தரிசனமாக சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கேன் பாப்பமா? சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதான் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் மேலே
யூதாஸ் காரியோத்து அவருடைய குதின்காலை தூக்கினான். இது நல்ல இன்டென்ஷன்ல யூதாஸ் செஞ்சதுக்கு அர்த்தமா, அடையாளமா? அப்போ தீர்க்க தரிசனம் பொய் ஆயிடுச்சா? இந்த 2 கோமாளிகளும், அந்த கோமாளிகளுக்கு முட்டு கொடுத்து எங்களுக்கு பேசினவங்களும் நியாயமாக யோசித்து பார்க்கணும். நார்மலாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், இது 2 கோமாளியா இல்லை தேவ மனுஷனான்னு. எனக்கு வாய் கூசுது இதுங்களெல்லாம் தேவ மனுஷனா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு. சொல்லுங்கள். சங்கீதம் 41:9 ஆண்டவர் எப்படி ராஜ்யத்தை திரும்ப பெற்றுக்கொள்வாருன்னு இந்த கோமாளி சொன்னதின் அடிப்படையில் யூதாஸ் நல்ல நோக்கத்தில் குதின்கால ஆண்டவருக்கு மேலே விரோதமாக தூக்குனானா? இல்லை இந்த கோமாளி சொன்னது மாதிரி ஆண்டவர் மறைஞ்சு போயிடுவார்ன்ற நல்ல எண்ணத்தில் குதிங்கால ஆண்டவர் மேலே தூக்குனானா? அப்படியே இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணி ஆண்டவர் வழி நடத்தினார் இல்லையா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அப்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:18 பேதுரு சொல்கிறாரு 12 பேரில் ஒன்றை மாற்றுறதுக்கு, அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து, என்னது அநீதத்தின் கூலியினால் அப்படின்னு போட்டிருக்கா இல்லை நல்ல எண்ணத்தினால் அப்படின்னு போட்டிருக்கா? இயேசு மினிஸ்ட்ரியில் பணப்பிரச்சனை இருந்தது, கடன் வாங்கினாருன்னு போய் சொன்ன இந்த கோமாளி சொன்னது உண்மையா இல்லை இந்த வேத வசனம் சொல்கிறது உண்மையா? அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. அநீதத்தின் கூலியினால். மத்தேயு 26:24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. நல்ல எண்ணத்தில் செஞ்சிருந்தா அந்த மனுஷனுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? நீதி உள்ளவராச்சு ஆண்டவர். அப்போ இந்த 2 கோமாளிகளும் அநீதிக்காரர்கள் தான், வேத புரட்டர்கள் தான், தேவ மனிதர்கள் அல்ல, பிசாசின் பிள்ளைகள், கேட்டின் மகன்கள். உடனே தேவ ஊழியக்கார் டேய் எப்பா போங்கப்பா எங்கண்ணா. ஏன்னா வசனம் சொல்லுது மத்தேயு 26:24 அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். அவன் பிறக்காமலே இருந்திருக்கலாம், ஏன்னா பிறந்து நித்தியமாக கஷ்டப்பட போகிறான். இதுதான் உண்மை. இந்த 2 கோமாளிகள் இருக்காங்கல்ல, இன்றைக்கும் இந்த 2 கோமாளிகளுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் இருக்குது. இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு ஓடினா இந்த கோமாளிகளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறலாம். ஆனால் இன்றைக்கி டேட் வரைக்கும் நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல, வேத புரட்டர்கள், மக்களை வழி விலகி செய்யக்கூடிய தந்திரம் படைத்தவர்கள். மத்தேயு 26:25 அவரை காட்டி கொடுத்த யூதாசும், வசனம் சொல்லுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். அதற்கு அவர் சொன்னபடி தான், அதாவது நீ சொன்னபடி தான்டா, நீ தான்டா அப்படின்றார். நல்ல எண்ணத்தோடு காட்டி கொடுத்தேன்னு இல்லை, பிட்ரே அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு. பிட்ரே, துரோகம் செஞ்சிட்டான். யோவான் 6:64 ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் அப்படின்னு கண்டினியூ ஆகுது. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆதி முதலாய் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவன் நல்ல எண்ணத்தில் தானே செய்கிறான், அவனை தப்பாக பேசக்கூடாது. அவன் நல்ல எண்ணத்தில் செய்யலை, ரொம்ப தீமையான கொடுமையான வஞ்சகத்தினால இல்லை துரோகத்தினால செஞ்சான். பணத்தின் மீது ஆசைப்பட்டு இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்களோ அதை தான் அவன் அன்னைக்கு செஞ்சான். இந்த 2 பேரும் தங்களை நல்ல பிரசங்கிமார்கள்னு காட்டிக்கொள்ள வித்தியாசமாக ட்ரை பண்ணுறன்ற பேரில் பண்ணுற சேட்டைகள் இது. மக்களை இம்ப்ரெஸ் பண்ண, அதை நடத்துகிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி கதைகளை உருவாக்கி சுற்றிட்டு இருக்கிறாங்க. சரி இதெல்லாம் விடுங்க, யூதாஸ் அவர் வாயாலேயே சொன்ன விஷயத்தை பார்த்துருவோமா? மத்தேயு 27:3 அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். நான் தெரியாமல் காட்டி கொடுத்துட்டேன், அவர் தப்பிச்சிருவாருன்னு நினச்சி காட்டி கொடுத்துட்டேன், இல்லை அவர் ராஜாவாயிடுவாருன்னு நினச்சி காட்டி கொடுத்துட்டேன், இப்போ அவரால் ராஜாவாக முடியாமல் இப்படி அடி வாங்குறாரு அப்படின்னு வெள்ளிக்காசை கொண்டு போய் போடலை. குற்றமறியாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், பாவம் செய்தேன் அப்படின்னு உணர்ந்து ஓடுறான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது ஓம் பாடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆண்டவராகிய இயேசு சொன்னதை பார்ப்போம். யோவான் 6:70 இயேசு அவர்களை நோக்கி 12 ஆகிய உங்களை
நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். பிசாசாய் இருக்கிறான். இந்த கோமாளிகள் அவன் நல்லவன், அவன் நல்லது செஞ்சான், பிசாசு நல்லது செஞ்சான்னு இந்த கோமாளிகள் சொல்கிறாங்கன்னா, இந்த கோமாளிகளோடைய தகப்பன் யார்? பிசாசு. சரி, இதுக்கு மேலேயும் இந்த கோமாளிகள்லாம் தேவ மனுஷன், இவங்களெல்லாம் நீங்கள் வந்து நான் சொல்லிட்டா, இவங்களெல்லாம் நான் ட்ரோல் பீஸாக யூஸ் பண்ணுவோம். ட்ரோல் பீஸாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் இவங்கெல்லாம் லாய்க்கு. ஊழியம், ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்துவர், அதுக்கெல்லாம் இவங்க லாய்க்கே கிடையாது. ஏன்னா இவங்களுடைய தகப்பன் பயிறுன்னு வசனம் சொல்லுது. இந்த கோமாளி க்ரூஸ் கண்ட்ரோல் காரில் போய் சொகுசாக வாழ்கிறதுக்கு மக்கள் போனான். இந்த கோமாளி ஏசி ரூம் போட்டால் தான் வந்து இவர் வருவார், நல்ல சாப்பாடு, இவர் கூப்பிட்டா பயங்கரமாக செலவாகும், பெருமையாக சொல்லுவார். இந்த கோமாளிகள்லாம் தேவ மனுஷன் நாங்கள் நம்பணும் இல்லையா? இந்த கோமாளிகள்லாம் தேவ மனுஷன் நம்பி இவங்க பின்னாடி போகிற நீங்கள் தான் ரொம்ப மோசமானவனு. இவங்களுக்கு என்ன நிலைமையோ அதை காட்டிலும் ரெட்டிப்பான நிலைமை உங்களுக்கு. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இதுக்கு மேலே தெள்ள தெளிவாக ஆதாரத்தோடு இதுங்கெல்லாம் கோமாளி தேவ ஊழியம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு யாராலையும் சொல்ல முடியாது.